ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு வறுவல், முருங்கைக்கீரை கடையில் தான் செய்ய போகிறேன். இந்த கருணக்கிழங்கு வறுவல் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து நம்மன்னு வாயெல்லாம் புடுங்கன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, இது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து முருங்கைக்கீரைக்கு வந்து ஒரு அரை கப்பு பருப்பு போட்டு இதை நல்லா கழுவிட்டு, இது கூடவே ஒரு 20 பல் பூண்டு, ஒரு 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு உப்பு, அதில் ஒரு 4 விசில் வச்சுட்டு கீரையை நல்லா அலசி உருவி வச்சுருக்கிறேன். அதை வந்து பருப்பு வந்தோடனே அதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம். இறக்கிட்டு நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். அதை ஆற வச்சு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், கீரை ரெடி. எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு இதை தாளிச்சிக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு வறுவலுக்கு கருணக்கிழங்கு வந்து நான் பொடியே கட் பண்ணிக்கிறேன். இது வந்து வானல்லே போட்டு வறுக்க போகிறேன், அதனால் நான் பொடியே கட் பண்ணிட்டேன். இதுவே தோசைக்கல்லில் வறுக்கிற மாதிரி தான். இதே மாதிரி பத்தை பெருசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அப்படி மிளகாத்தூள் போட்டு பரட்டி அப்படியே தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது சூப்பராக இருக்கும். அதுவுமே இது வந்து நான் வானலில் போட்டு வறுக்கிறேன். இதுக்கு வந்து இதை அவிச்சிட்டு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலாம் போட்டு நம்ம அவிச்சு வச்ச கருணக்கிழங்கு போட்டு கொட்டி கூடவே மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடும். இது அந்த வாயெல்லாம் நம்மன்னு பிடுங்க. அது ஏன்னா நம்ம அவிச்சு அந்த தண்ணி கீழே ஊற்றிடுறோம். இதே தான் தோசைக்கல்லில் வறுக்கும்போது அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதான் இன்றைக்கி லஞ்சு. நீங்களாம் என்ன லஞ்சு செஞ்சேன்னு சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.